குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் டே ப்ரீ மார்க்கெட்டு. மார்க்கெட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட்ஜெட்டும் ஒரு 11 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ மார்க்கெட்டோட வைலண்ட் மூமெண்ட் வந்து அந்த 9:15லேருந்து 10:45 11 மணி வரையும் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க பட்ஜெட் உரையை வாசிக்க அந்தந்த செக்டாருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் ஹையில் போதோ இல்லை பெரும்பான்மையான டைமில் பட்ஜெட்டில் மார்க்கெட் எப்போவுமே ஹையில் தான் க்ளோஸ் ஆகும். நான் ஒரு 6-7 பட்ஜெட்டை பார்த்ததுனால ட்ரேட் பண்ணதுனால பாசிபிலிட்டி பட்ஜெட் டே முடிஞ்சு அதுக்கப்புறமும் ஒரு 2 நாள் 3 நாள் மார்க்கெட் ஹை லெவலில் தான் க்ளோஸ் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இந்தியா பட்ஜெட்டு. ஆனால் பட்ஜெட் டைமில் வந்து அந்த வெலாட்டிலிட்டி வந்து கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். அதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. என்ன மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்னா, அந்த இப்போ 11 மணிலேருந்து 1 மணி வரையும் பட்ஜெட் டே 3 ஹவர் வாசிக்கிறாங்கன்னா, அந்த வாசிக்கிற அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே ஷார்ப்பாக எக்ஸ்ட்ரீம் வெலாட்டிலிட்டி இருக்கும். ஷார்ப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. நம்ம காலையும் புட்டியும் ரெண்டுமே வாங்கினா கூட ட்ராப்பாக கூட மாறும். ஏன்னா ஒரு சைடாகவே இருக்காது மார்க்கெட் ஏற்றம் இருக்கும். நீங்கள் என்ன தான் எஸ்எல் போட்டு வந்தாலும் ஸ்லிப்பேஜ் கண்டிப்பாக லாஸஸ் உங்களுக்கு வரதான் செய்யும். அப்போது எந்த நேரத்தில் இந்த இதுவை நம்ம அவாய்ட் பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னா, பட்ஜெட் டைமில் மார்க்கெட் ஆர்டர் போடவே கூடாது. கண்டிப்பாக மார்க்கெட் ஆர்டர் போடாதீங்க. பிக் குவான்டிட்டி ட்ரேட்ஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆப்ஷன் பையிங்கை போய் சூஸ் பண்ணாதீங்க. எமோஷ்னலாக என்ட்ரி எடுக்காதீங்க. பிரேக் அவுட் போல் இருக்கும், பட் அதெல்லாம் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறிடும். ஸோ இந்த நேரத்துலலாம் நம்ம டோட்டலாக ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும். எந்த மாதிரி இடத்துல சேஃபாக ஆப்ஷன் பையிங் பண்ணலான்னா, இப்போ பட்ஜெட்டு 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரையும் அப்படின்னா, அந்த முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முடிகிற தருவாயில் 15லேருந்து ஒரு 30 நிமிஷம் அந்த முடிகிற தருவாயில் இருக்கும்போது, அப்போது ஓரளவுக்கு மார்க்கெட் டைரெக்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ போய் நம்ம சின்ன ஸ்மால் குவான்டிட்டியாக வாங்கி ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபுளாக அமையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே மார்க்கெட்டோட அந்த மூமெண்ட்டு அப் சைடில் இருக்கா டவுன் சைடில் இருக்குன்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அந்த 15 மினிட்ஸ் நமக்கு தேவை ப்ராஃபிட் தானேங்க. அது எப்போ பண்ணால் என்ன, 10 நிமிஷத்தில் பண்ணால் என்ன, கடைசி அரை ஹவரில் பண்ணால் என்ன, எப்போ பண்ணால் என்ன, நமக்கு தேவை மார்க்கெட் வயலண்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது என்ன தான் ஸ்ட்ராடல் பண்ணாலும் மொமெண்டம் அதிகமாக இருக்கும்போது ஒரு பக்கம் நல்ல லாஸ் வரும், ஒரு பக்கம் நல்ல ப்ராஃபிட் தான் வரும். ஆனால் எப்படியோ ஸ்லிப்பேஜ் நமக்கு கூட்டி கழித்து பார்த்தா எப்படியோ லாஸில் தான் இருக்கும். ஸோ வயலண்ட் மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு சைடில் இருந்தால் நமக்கு பெரிய லாபம் வரும். ஆனால் அந்த மாதிரி நம்மளால் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பட்ஜெட்டு அந்த முடிவுரை டைமில் நம்ம மார்க்கெட் உள்ள என்ட்ரி பண்ணால் அது சக்ஸஸாக இருக்கும். கண்டிப்பாக பட்ஜெட் டைமில் எனக்கு தெரிஞ்சு புதுசாக இருந்தீங்கன்னா அதை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஏறுது இறங்குது அப்படின்ற மாதிரி. ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே இல்லைன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நம்ம பிளான் பண்ணலாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆப்ஷன் பையர் அண்ட் செல்லர் யாராக இருந்தாலும் நாளைக்கு ரொம்ப ஹை வெலாட்டிலிட்டி, எக்ஸ்ட்ரீம் வெலாட்டிலிட்டி இருக்கும். கண்டிப்பாக 2 பக்கமும் ப்ராபபிலிட்டி லாஸும் வரத்துக்கு பெரிய அளவில் இருக்குது, ப்ராஃபிட் வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் மட்டும் ஏம் பண்ணி போகிறவங்களால ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இங்கேருந்து அது ஏற தான் செய்யுன்றது தெரியாது. மேலே போய்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு அப்படியே கீழே கூட இறங்கலாம். இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஏற்றத்தில் ஓப்பன் ஆச்சுன்னா அதை அங்கேருந்தே செல் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. எப்படியும் அந்த 2 மணி நேரம் மார்க்கெட் எப்போவுமே இயல்பான நிலையிலே தான் இருக்கும். சரி, நம்ம முதல் ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்டு அப்புறம் பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரி ட்ரேடிங்கெல்லாம் இருக்கும் அந்த டைமில் அப்படின்றத கடைசியில் பார்க்கலாம். நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டு டவ் 30 வந்து 180 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சுது. எஸ்எம்பி வந்து 30 பாயிண்ட் மைனஸு. நாஸ்டாக் கம்போசிட்டு 223. டேக்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கான். 230 பாயிண்ட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 16 பாயிண்ட் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகுது. கிஃப்ட் நிஃப்டியும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. மற்றபடி
இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். காஸ்பி கோல்டு பார்த்தோம்னா கோல்டு $4879 ட்ரேட், $4879 அவுன்ஸில் ட்ரேட் ஆகுது. அடேங்கப்பா, 4700 வரையும் லோ போயிருக்குதுங்க. 4700 லோ எங்கே, 5600 ஹை எங்கே? ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படியும் ஒரு சவரன் வந்து 1,19,000 20,000க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். சில்வர் இறங்கிட்டுருக்கு, காப்பர் இறங்கிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் கோல்டில் ப்ராஃபிட் புக்கிங் தான், மற்றபடி ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் கிடையாது. ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, இன்னும் நடக்கும். ஏன்னா அமெரிக்கா வந்து இந்த ஈரான் மேலே பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கின மாதிரி செய்திகள்லாம் வருது. அதனால் மார்க்கெட் இன்னும் இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் பேச்சுவார்த்தைக்கு சரி ஓகே அப்படின்னு சொன்ன மாதிரி நியூஸ் நான் படித்தேன். அதனால் மார்க்கெட்டில் கோல்டெல்லாம் இறங்குது. இதுதான் நம்மளோட எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் ஒரு 15-16 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கிறதுனால நாளைக்கு நமக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா லிட்டில் பிட் கேப் டவுன் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையும் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த 9:15 அந்த 10:45 11 மணி வரையுமே மார்க்கெட் இயல்பான நார்மல் நிலையில் இருக்கும். நார்மல் நிலையில் இருக்குது மீன்ஸ் கீழே டவுனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நாளைக்கு அந்த 9:15 11 மணியும் டவுனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. 11 மணிக்கு மேலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன வாசிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா நிஃப்டி 50ல் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து 25,315, அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 25,210 இந்த சப்போர்ட்டை எடுக்கும். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த சப்போர்ட் 25,210 இருக்குது. அந்த 210ஐயும் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே ஸ்ட்ராங்காக உடச்சி 25,115 வரையும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது இது இப்படி தான் நடக்கணும்லாம் நான் சொல்லலை, எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். இந்த இடம் வரையும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை உடைச்சானா 25,028. ஆனால் இவ்வளோ தொலைவெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் கம்மி. இந்த 25,118 120 அந்த ரேஞ்ச் வரையும் வரலாம். காலையில் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே 25,117 120 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட்டில் கண்டிப்பாக அதுக்குள்ளே 11 மணியே ஆகிடும். அப்போது மார்க்கெட் இங்கேருந்து இப்படி போகலாம், இந்த மாதிரி ரேஞ்சில் போகலாம். ஆனால் இப்போ நான் போட்ட கோடு ஈஸியாக போட்டேன். ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து போகிற அந்த வேகம் 1008 தடைக்கல் வரும், 1008 ரெசிஸ்டண்ட் இருக்குது பாருங்கள். எங்கெங்கே இங்கே ஒரு 25,400 ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது, 25,500 ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது, 25,583 ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 25,653 ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ இத்தனை ரெசிஸ்டண்ட் இருக்குது. அவன் எடுத்தவனையுமே நான் கோடு போட்ட மாதிரி நேராலாம் போயிடுவான்னா போக மாட்டான். அப்போ என்ன ஆகும்னா ஏறிட்டு இறங்கிட்டு அந்த ஏறிட்டு இறங்கிட்டுன்னு நான் சொல்கிறேன்ல, ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஹை வெலாட்டிலிட்டி எக்ஸ்ட்ரீம் வெலாட்டிலிட்டியாக இருக்கும். அதுதான் அங்கே நடக்கும். மற்றபடி ஒரே செங்குத்தாக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி மேலே போவோம்லாம் சொல்லலை. இந்த ரெசிஸ்டண்ட் போகிறான்னா 25,500 போகிறான்னா அங்கே தொட்டுட்டு இறங்கலாம். மறுபடியும் ஒரு ஷார்ப்பு பவுன்ஸ் மேல் நோக்கி போகலாம் 25,600 வரையும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் சல்லுன்னு மேலே போகலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு 500 பாயிண்ட்டு கிட்ட ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கலாம், 300லேருந்து 500க்குள்ளே இருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கு மேலாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது நாளைக்கு மட்டும் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு நாளில் நம்ம நிஃப்டி 50 ஒரு 300லேருந்து 500க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். மண்டேல அது இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். நமக்கு எப்படி பட்ஜெட்டில் என்ன வரப்போகுது ஏது வரப்போகுதுலாம் தெரியாது. பட் பட்ஜெட் வந்து எஃப்ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீட்டைலருக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் எல்லாம் குறைக்கிற மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டு நான் சொன்ன மாதிரி 500 பாயிண்ட் எல்லாம் போயிடும், கண்டிப்பாக மேல் நோக்கி போயிடும். இல்லை மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது ஒன்று இருந்தால் மார்க்கெட் எவ்வளோ போச்சோ நாளைக்கு அடிக்க மாட்டாங்க, அடுத்த நாள்லேருந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது ஒரு நியூஸ் இருந்தால் திங்கள் செவ்வாய் புதனில் ஏற்றத்தை மொத்தமாக வச்சு அடிச்சிடுவாங்க, எஃப்ஐஎஸ் அடிச்சிடுவாங்க. ஆனால்
பொதுவாக எல்லாருமே இப்போ மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பாக மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், டேக்ஸ்லலாம் ஏதோ சலுகைகள் காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்தால் தான் தெரியும். கோல்டில் ஏதாவது கை வச்சாங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுன்னு தெரியல. கோல்டில் கை வைப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏதாவது இந்த டியூட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது வந்தால் தான் தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,407 இருக்குது. அதுக்கப்புறம் 25,495 இருக்குது. அப்புறம் 25,583, அப்புறம் 25,651, அப்புறம் 25,737, அதுக்கப்புறம் 25,829. நான் ஆக்சுவலி 500 பாயிண்ட்டுக்கு தான் போட்டிருக்கேன். இது வரையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. டவுன் சைடில் நான் பெரிய லெவலில் போடலை. டவுன் சைடில் ஹையஸ்ட்டாக போட்டது கடைசியாக வந்த லோ தான் 24,918. ஏன்னா மார்க்கெட் அதுக்கு இங்கெல்லாம் வராது. இங்கே வந்தால் 25,117 வரையும் மார்க்கெட் அந்த காலையில் 9:15லேருந்து 11 மணிக்குள்ளே வரலாம். கீழ் நோக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நிஃப்டி 50ல் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்மளால் போய் எல்லாம் வாங்கி ப்ரீமியம்லாம் இவ்வளோ ஹை ப்ரீமியம்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருக்க முடியாது. பார்த்தீங்கல்ல, நம்ம நேற்று ஃப்ரைடேவே பார்த்தோம் ஒவ்வொரு ப்ரீமியமும் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், எவனாவது கம்மியாக இருக்கானா? இல்லை. அப்போது வாய்ப்புகள் வந்து இந்த ப்ரீமியம்லாம் மெல்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா விக்ஸ் இருக்குது பாருங்கள், 13.63 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இறக்கிட்டு ஒரு சைட்வேல போகும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ப்ரீமியம் எல்லாம் டோட்டலாக மெல்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் வச்சுருந்தாலும் சரி, கால் சைடில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை புட் சைடில் வச்சுருந்தாலும் சரி, டோட்டலாக உங்கள் ப்ரீமியம் மெல்ட் ஆகும். அந்த மெல்ட் ஆகிறது எப்படி ஆகும்னா, அந்த கம்மிங் மண்டேல ஆஸ் யூஷுவல் நார்மலாக ஒரு நிஃப்டி 50 என்ன ரேஞ்சில் இருக்குமோ ப்ரைஸு அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த விக்ஸ் வந்து கிராஷ் ஹெவியாக நடக்கும். கிராஷ் ஹெவியாக நடந்ததுன்னா ப்ரீமியம் எல்லாம் ஏன் நமக்கு மார்க்கெட் ஏறுது, நாளைக்கு எத்தனை பேர் சொல்லுவாங்க பாருங்களேன், மார்க்கெட் ஏறுது சார், ஆனால் என் ப்ரீமியமோட காஸ்ட்டு ஏறவே மாட்டுது, குறையுது அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க பாருங்கள். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்படி தான் நடக்கும். அந்த ஸ்பாட்டில் பிடிச்சா மட்டும்தான் மார்க்கெட் சல்லுன்னு போகும்போது நமக்கு ப்ராஃபிட் நல்ல ஜம்ப் ஆகும்போது கிடைக்கும். அதை நம்ம சரி ஒரு 1 ஹவர் விட்டுடலான்னு விட்டுட்டோம்னா எல்லாமே போயிடும். ஸோ கிடைக்கிற ப்ராஃபிட்டை உங்களுக்கு ப்ராஃபிட்னு கண்ணில் பட்டுதுன்னா கண்டிப்பாக அதை கேப்சர் பண்ணிவிடுங்க. அதை விட்டுட்டெல்லாம் வேடிக்கை பார்த்திங்கன்னா டோட்டலாக அழிச்சிரும். இதுதான் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய நாளைக்கான ப்ரீ மார்க்கெட்டு. சென்செக்ஸ் வருவோம். ஐயோ, இவன் நார்மல் டேலேயே பயங்கர விளாட்டிலிட்டியாக இருப்பான். நாளைக்கு இன்னும் எப்படி இருக்குமோ தெரில. இந்த ப்ளூ லைன் தான் ஒரு பேஸு. இதுக்கு மேலே ஒரு நான் கேப் டவுன் தான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். கேப் டவுன் வந்தால் இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 81,945 சென்செக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 81,702, அதுக்கப்புறம் 83,372, அதுக்கப்புறம் 81,082. இவன் நான் வந்து சென்செக்ஸ் வந்து கீழே வந்தால் 81,372 வரையும் வந்தால் இந்த அளவு வரையும் வரலாம். அதுக்குள்ளே 11 மணி ஆகிடும். இல்லைனா இந்த லெவலோடு நிற்கலாம். 81,700 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்குள்ளே 11 மணி ஆனால் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி ஆச்சுன்னா அது போகிறதுக்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 82,491 இருக்குது. அதுக்கப்புறம் 82,800 இருக்குது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய கேப்புங்க 83,417 அங்கே தான் இருக்குது. நடுவில் இங்கெல்லாம் இருக்குது 83,022 இருக்குது. ஆனால் அதெல்லாம் செட்டப் பண்ணாது, மார்க்கெட் உடச்சி மேலே போயிடும். அப்போது 82,261 இந்த பேஸில் இருந்து 83,417 ஒரு 1000 பாயிண்ட்டு 1100 பாயிண்ட்டுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த லெவல்ஸ் வரையும் மார்க்கெட் நாளைக்கு சென்செக்ஸ் வந்து போகலாம். இதை உடச்சிட்டானா 83,417 உடைச்சானா அதுக்கப்புறம் 84,000 தான் அதுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட். வேறு ரெசிஸ்டண்ட்டு இங்கே இருக்குது, பட் நாளைக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 2000 பாயிண்ட்டுக்கு நான் போட்டேன் சென்செக்ஸில் ரெசிஸ்டண்ட்டு. வாய்ப்புகள் இருக்குது, அதனால் போட்டேன். சப்போர்ட்டு அந்தளவுக்கு இருக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு டவுன் வந்துட்டு மார்க்கெட் அங்கேயே ஒரு சஸ்டைன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே பிச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சென்செக்ஸில் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய நாளைக்கான பட்ஜெட் டே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. அப்புறம் இந்த பட்ஜெட் டேயில் எப்படி சார் ட்ரேட் பண்ணுறது ஒருத்தர் கேட்டிருந்தார். நீங்கள் தான்
பல பட்ஜெட்டில் ட்ரேட் பண்ணியிருப்பீங்கள்ல, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்டார். பட்ஜெட் டேல பண்ணுறது முக்கியமே இல்லை, அந்த பட்ஜெட் டே க்ளோஸ் ஆகும்போது பண்ணுறது தான் முக்கியம். நம்ம ஸ்டார்டிங்லேயே விளாட்டிலிட்டியில் போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சிங்களேன், எக்ஸாக்டாக இது மார்க்கெட்டிங்லேருந்து மேலே போகும்னு தெரிஞ்சால் நம்ம ஒன் சைட்லேயே போய்க்கலாம், கால் சைட்லேயே போயிடலாம். ஆனால் அது நமக்கு தெரியாது. ஸோ மார்னிங்கில் இந்த ப்ரீ பட்ஜெட்னு சொல்லுவாங்கள்ல, அது யூஸ்வலாக ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். ஸ்லைட்லி நெர்வஸ் தான் கொடுக்கும் ஒவ்வொரு ட்ரேடர்ஸையும். பிளிக் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எந்த இடத்துல வாங்கலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. எடுத்தோடனே உள்ளே வரமாட்டாங்க. நாளைக்கு பாருங்களேன், மார்க்கெட் அந்த 2 ஹவர் மொக்கையாக தான் இருக்கும். ரீட்டைல் சைடில் ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இப்போ நானே ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ரீட்டைலர். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிடாதா, ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரி ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு ரீட்டைலரும் இருப்பாங்க. கேப் அப் கேப் டவுன் நடக்குமா, சான்ஸ் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம். அந்த கேப் டவுனில் வந்து அது சஸ்டெயின் ஆகுமா, இல்லை கேப் அப்பில் போனால் சஸ்டெயின் ஆகுமா அப்படின்ற ஏகப்பட்ட டவுட் இருக்கும் பட்ஜெட் டேயில். அந்த பட்ஜெட் ஸ்பீச்சிங் டைமில் வந்து ஷார்ப்பான ஸ்விங் இருக்கும் மார்க்கெட்டில். ஒரு மேலே போகும், அங்கேருந்து அப்படியே கீழே வரும். அதாவது இந்த நியூஸ் பேஸ்ட் அல்கோ ட்ரேடிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த நேரத்தில். நாளைக்கு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மார்க்கெட்டில் 100லேருந்து 200 பாயிண்ட் வந்து ஸ்பைக் வரலாம். அப்படியே வந்து ஃபால்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டைரெக்ஷன் இல்லாமல் டைரெக்டாக போய் நம்ம எந்த மொமெண்டமும் பண்ணக்கூடாது. அது டோட்டலாக நம்ம காசை வாஷ் அவுட் பண்ணிடும். இதெல்லாம் பட்ஜெட்டில் அதிகப்படியாக நடக்கக்கூடியது அந்த ஸ்பீச் டைமில். அப்புறம் போஸ்ட் பட்ஜெட்டில் என்ன ஆகும், இது தாங்க நமக்கு தேவை. போஸ்ட் பட்ஜெட், அதாவது மதியானத்துக்கு மேலே பட்ஜெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கேதர் பண்ணிவிடுவோம், மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அது என்னவா ட்ரேட் பண்ணும், என்னவா எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டால், எதுலையாவது நல்ல ஒரு க்ரோத் இருக்கிற மாதிரி, கெப்பெக்ஸ் இருக்கிற மாதிரி, டேக்ஸ் ரிலீஃப் சம்மந்தமாக ஏதாவது மார்க்கெட்டுக்கு இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? அதில் பேங்க்கு சம்மந்தமாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக, பிஎஸ்சி ஸ்டாக் சம்மந்தமாக ஏதாவது லீட் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு எந்துவான வைபான ஒரு ரிசல்ட்டு ஒரு இந்த பட்ஜெட்டில் இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகும். இல்லைனா மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு, டிஸப்பாயின்மெண்ட்டு, அந்த மாதிரி டிஸப்பாயிண்டடாக ஏதாவது வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ரிலீஃப் வந்து அந்த ரேலி வந்து பெரிய பெரிய லாஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது செல் ஆஃப் ஆகிடும்னு சொல்ல வரேன். ப்ராஃபிட் புக்கிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவியாக பண்ணுவாங்க. அது இந்த போஸ்ட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இது நடக்கக்கூடியது. அப்போ போஸ்ட் பட்ஜெட்டில் சான்சஸ் வந்து மார்க்கெட்டுக்கு சூப்பராக ஏதாவது டேக்ஸ் ரிலீஃபு அந்த மாதிரி, இல்லை க்ரோத் சம்மந்தமாக ஏதாவது ஒரு செக்டார் சம்மந்த மாதிரி பெரிய பெரிய செக்டார் இருக்குல்ல, ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, ஆக்சிஸு, பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குல்ல, ஐடிசி, இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு கவர்மெண்ட் அறிக்கையில் வந்ததுன்னா மார்க்கெட் சல்லுன்னு போயிடும். இல்லை மார்க்கெட் பட்ஜெட் அப்போ மேலே போயிடும். இல்லை போஸ்ட் பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன், போஸ்ட் பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு டிஸப்பாயிண்டடான ஒரு அறிக்கை வந்ததுன்னா ஏறின இதுவை குறைப்பாங்க, செல் ஆஃப் ஆகும். இதுதான் போஸ்ட் பட்ஜெட்டில் நடக்கக்கூடியது. முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு எச்சரிக்கை என்னென்னா, பட்ஜெட் டேயில் ரீட்டைலர் ட்ரேடர்களுக்கு அதிகப்படியான ட்ராப் இருக்கும். இதை நான் பார்த்துருக்கேன், பல தடவை அனுபவப்பட்டிருக்கேன். எஸ்எல் நீங்கள் என்ன தான் எஸ்எல் போட்டாலும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதிகப்படியான எஸ்எல் வந்து கண்டிப்பாக ஹண்ட் பண்ண தான் நாளைக்கு வாய்ப்புகள் அதிகம். டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் என்ட்ரி டைம் தப்பாக போயிடும். நம்ம கரெக்டாக என்ட்ரி எடுப்போம், ஆஹா மார்க்கெட்டிங்லேருந்து ஏறும் நம்ம நினச்சி அங்கே எடுப்போம், மார்க்கெட்டும் ஏறும். ஆனால் சடனாக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ட்ரேடு வந்து தப்பாக போகிறதுக்கும் நம்ம காசை லாஸ் பண்ணுறதுக்கும் வழிகள் அமைச்சு விட்டுரும். அப்போ பிகினராக இருந்தால் என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட்டு மார்க்கெட் சைட்வேல இருந்தால் கம்முன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது பெட்ரு. இல்லை ரொம்ப ஹை வெலாட்டிலிட்டி ஏற்றம் இருக்கும் போது உள்ளே போகாமல் இருக்குது ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, நான் பண்ணி தான் தீரணும் அப்படின்னா திங்கக்கிழமை பண்ணுங்கள், அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு வயலண்ட்லாம் இருக்காது. அப்போ மார்க்கெட்டில் ஒரு டைரெக்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருக்கோம்.
மார்க்கெட் மேலே தான் போகுது, இல்லை மார்க்கெட் கீழே தான் வரப்போகுதுன்ற அந்த டைரெக்ஷன் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் புதுசாக இருந்தால் திங்கட்கிழமை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நாளைக்கு கண்டிப்பாக இன்ட்ராடே வெலாட்டிலிட்டி ஹையாக இருக்கும். க்ளோசிங் டைரெக்ஷன் பட்ஜெட்டில் கண்டிப்பாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கிளியர் ட்ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். அதாவது நம்ம பட்ஜெட் அன்றைக்கி சண்டேயில் தான் ட்ரேட் பண்ணணும்னு எதாவது ரூல் இருக்கா என்ன? ஒவ்வொரு ப்ரீமியம் பார்த்தா எங்கேயோ இருக்குது. நம்ம ஒரு ஸ்ட்ராடலோ ஒரு ஸ்ட்ராங்கலோ பண்ணுறோம். போஸ்ட் பட்ஜெட்டில் அதாவது பட்ஜெட் முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் பட்ஜெட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கலோ ஒரு ஸ்ட்ராடலோ பண்ணுறோம். அப்போ போய் பார்த்தாலும் ப்ரீமியம் அதே லெவலில் தான் இருக்க போகுது. ஒரு ஒரு இந்த பக்கம் காலில் ஒரு ட்ரேடு வாங்குறதுக்கும் புட்டில் ஒரு ட்ரேடு வாங்குறதுக்கும் குறைஞ்சது 20,000 26,000 ரூபாய் தேவைப்படுது. இப்போ இருக்கிற அந்த ப்ரீமியத்தை வச்சு பார்த்தா நமக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி அதை போய் வாங்கிக்கின்னு? இதுவே மண்டேல இருந்தால் பாதி கரைஞ்சிட்ருக்கும், விக்ஸு ஃபால் ஆகிருக்கும். அப்போது அழகாக நம்ம ஒன் சைடில் மார்க்கெட்டை சேஸ் பண்ணலாமே. மார்க்கெட் டவுனில் இருக்கா இல்லை அப் சைடில் போகுமா அப்படின்றது நமக்கு நாளைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சிடும். மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் என்னுடைய ஒரு ஆலோசனை இது தான். எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களோட டேலண்ட்டு, உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ பட்ஜெட் நேரத்தில் இப்படி தான் இருக்கும். அதிகப்படியாக மார்னிங் டைம் ப்ரீ பட்ஜெட்டில் நார்மலாக தான் இருக்கும். அந்த பட்ஜெட் ஸ்பீச்சிங் டைமில் வந்து மார்க்கெட் ஹெவி ஷார்ப்பான ஸ்விங் ஏற்றம் இருக்கும். 200 100 300 பாயிண்ட்டுக்கு இருக்கும். போஸ்ட் பட்ஜெட்டில் தான் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் கண்டிப்பாக நல்லா தெரியும். அதுக்குள்ளே மார்க்கெட்டில் ஏதாவது நல்ல க்ரோத்தான நியூஸு இல்லை டேக்ஸ் சம்மந்தமான நியூஸ்லாம் இருந்தால் போஸ்ட் பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே இன்னும் சல்லுன்னு போக தான் செய்யும். இல்லை ஏதாவது டிஸப்பாயிண்டடான நியூஸு டேக்ஸ் சம்மந்தமாக எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்ன அளவுக்கு மேலே போச்சோ அந்த அளவுக்கு போஸ்ட் பட்ஜெட் முடியும் போது மார்க்கெட்டும் இறங்கும். இதுதான் நான் அதிகப்படியாக பார்த்துருக்கிறது பட்ஜெட் டைமில். இது நாளைக்கும் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகம். என்ன பட்ஜெட்டில் ஒன்று பாசிட்டிவ் இருக்க போது, இல்லைன்னா நெகட்டிவ் இருக்க போது. பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட்டு பழைய நிலைமைக்கே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் டே டைமில் மார்க்கெட் எப்போவுமே பாசிட்டிவாக தான் முடியும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக பேங்க் செக்டருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு, அப்புறம் இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் பாசிட்டிவான நியூஸ் தான் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இந்த நம்ம ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக டேக்ஸஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்க மாதிரி நானும் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய பட்ஜெட் டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ். அது இல்லாமல் பட்ஜெட் டேயில் நிஃப்டி 50 எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இப்படி தான் அதிகப்படியாக மூவ் ஆகும். ஓகேங்களா? நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, போஸ்ட் பட்ஜெட்டில் நம்ம உள்ள என்ட்ரி பண்ணுறது தி பெஸ்ட்டாக இருக்கும். பட்ஜெட் ஸ்பீச்சிங் டைம்லலாம் போகிறது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லதாக இல்லை. இல்லைனா ப்ரீ பட்ஜெட்லேயாவது நம்ம ட்ரேட் பண்ணலாம். ப்ரீ பட்ஜெட் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் மைல்டாக கிடைக்கலாம். கிடைச்சா கீழே வந்துட்டு 11 மணி வரையும் மார்க்கெட் கீழேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் ராக்கெட் மாதிரி சல்லுன்னு மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம எது இருந்தாலும் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான பட்ஜெட் டே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில். இங்கே காட்டுற இந்த லைன்ஸ் எல்லாம் நாளைக்கு சுத்தமாக சட்டவே பண்ணாதுங்க. ஏன்னா டெக்னிக்கல் நாளைக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. பல தடவை சொல்லிட்டேன். ஒரு நியூஸ், ஒரு பெரிய ஈவெண்ட்டு இந்த மாதிரி இருக்கும் போது இந்த டெக்னிக்கலு, இந்த சப்போர்ட்டு, இந்த ரெசிஸ்டண்ட்டு இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஜஸ்ட்டு அந்த ஸ்டாக்ஸில், அந்த ஷேரில் என்ன மாதிரியான பாசிட்டிவ் நியூஸ் வருது, என்ன மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வருது, அதை மட்டும்தான் நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். நான் ஏன் இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து மார்க்கெட் இப்போ நான் சொன்ன மாதிரி 81,702 வரையும் வருதுன்னா அங்கேயே ஒரு 10-11 மணி ஆகுதுன்னா நம்ம அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுவும் ஃபுல் டேலாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான ப்ராஃபிட் ஒரு லாஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் ஆர்டர்லாம் போடாதீங்க. கண்டிப்பாக மார்க்கெட் ஆர்டர் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உங்களுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அதிகப்படியான லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். நாளைக்கு எத்தனை பேருக்கு ஸ்டாப் லாஸ் கூட ஜம்ப் ஆகும்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து அந்த பாயிண்ட்டில் போடணும். 75 ரூபா அப்படி ஸ்டாப் லாஸ் போடுறோன்னா ரவுண்டாக 75ன்னு போடக்கூடாது.
74.5 இல்லைன்னா 24.7 அந்த பிட்வீனில் போட்டால் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிக்கும். ரவுண்டாக போட்டிங்கன்னா மார்க்கெட் சப்போஸ் ஜம்ப் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ரவுண்ட் நம்பரில் ஜம்ப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை நான் அனுபவத்தில் உணர்ந்தது, அதனால் சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக பாயிண்டில் போடுங்க, பைசாவில் போடுங்க, கண்டிப்பாக அது ட்ரிகர் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பட்ஜெட் டே தாட்ஸ் அண்டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நம்ம நாளைக்கு பட்ஜெட் டே டைமில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ